விளையாட சமயம்மா வேளையம்மா சமைக்க ரகமாதே எடுக்க போற ஆற்றங்கரை சென்றல்லவா நல்ல கரகம்மா அம்மா கரகமம்மா இங்க ஓடி விளையாடும் திருக்கிரகம் அம்மா கரகம்மா தாயிரல்ல கரகம்மா ये उच्चिनी गाड़ी சொக்கேனாச்சி எடுத்து விளையாடோ திருக்கரம் கப்பரையந்தாய திருப்பெரம்பா கப்பரையன் திருப்பெரம்பா கையில் திரு சூழக்கேளா திருப்பெரம்பா வீரப்பல்ல உனக்கு விரிசடையா விரித்து ஆடுகிற தலைமுடியா உனக்கு முட்டை போலே கண்கள் ரெண்டும் போல கண்கள் ரெண்டும் அம்மா மோட நீண்ட பல்லடகோ கண்கள் ரெண்டும் ஐந்தெழுத்தை ஓரெழுத்த உஸ்மதாளி ஒருக வேணும் அம்மா எழுத்த ஓரெழுத்த செய்தருள வருவாய் அம்மா அருள் புரிவாயங்கள் கலைமா கலை மகள் ஆயகாலை வாழி அம்மா அம்மானோட கதைகள் பாட அம்மாளோட கதைகள் பாட ஆண்டவனை வரம் தருவா சக்தியோட புகழ் பாட வரம் தருவோம் ஆடிகளின் கதைகள் பாட ஆடிகளின் கதைகள் தமிழ் மகளை வரம் தருவா தருவாயம்மா நாட்டிலேயோ நல்லே நாடு நாடு நல்லே நாடு நல்ல நாடு புகழோ நாடு புகழோ நாடு கோடம் மலை பொழையோ நாடு நாடு தண்டல் வீசும் நாடு நாடு மாறி மழை பொழியோ மழை பொழியோ போகும் தான் விளையோ தான் விளையோ விளையும் நாடு தேவி ஓப்போ நாடு கருக்கத்தாளா கேளத்தன் கூடு நாளை பயிரா அருக்கே மரங்கள் ஓங்கி தொலைக்கும் நாடு வலா போச்சொரே ஆதிவள்ளி கையிலே ஆதிவள்ளி கையிலே யாரெல்லாம் மாண்டுவாரா
பார்வதியா பஞ்சமாலா லட்சுமி வங்களை மகள இந்திரேரா இந்திராணியா இலை இலையாண்டு வர 33 தேவர்களும் ஹலோ ஊர் பொதுமக்கள் கைலாச வாசல்ல ஓமன்ற பிரணவத்திலே இறைவனாகிய பகவான் உதித்து இந்த உலகங்களை எல்லாம் இறைவன் படைக்க வேண்டும் என்று கைலாச வாசல்லே சக்தியோடு சிவபெருமான் குழுவிருக்கின்றார். பிரம்மலோகத்திலே பிரம்மாள் கலைமகள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்திரலோகத்திலே இந்திரன் அமராவதி அமர்ந்திருக்கிறாங்க. சந்திரலோகத்திலே சந்திரன் சூரிய பகவான் குழுவிருக்கிறார்கள். இப்படி கைலாச வாசல்லே ஆமா 33 தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் ஹென் குருடர் கிரடகாந்த ரூபர்கள் அகத்தீஸ்வரர் புலத்தீஸ்வரர் கத்தீஸ்வரர் சனி ஈஸ்வரர் என்று சொல்லக்கூடிய இறைவன் வாழும் கைலாசபதியிலே வாழ்ந்து வரக்கூடிய தருணத்தில் கோசாமல் இறைவனுக்கு குண்டோதரர் குடைபிடிக்க நந்தி தேவன் படை ஒழுங்கு செய்ய நாரத பகவானுக்கு என்ன வேலை? நாட்டுல நடக்கக்கூடிய அதிசயங்களா அன்றாட நடக்கத அவன் உள்ளத உள்ளபடி தினமும் அவர்கிட்ட போய் சொல்லிடணும். நல்லா இருக்கல? நல்லா இருக்க அண்ணாச்சி. அதனால் நாரதர் நாட்டை செய்தி சொல்ல ரம்பை நடனமாட ஊர்வசியால் உல்லாசம் புரிய இப்படியாகவே கைலாசபதியில் இருக்கிறார்கள். அப்பந்தான் பார்த்தாள் அம்பிகையாள் பார்வதா தேவி. ஓ அத்தா, இந்த கைலாசத்தில் இருக்கக்கூடிய தேவ மூவர்கள் எல்லாம் நாமளை வணங்குறாங்களே, அருள் உண்டா? பொருள் உண்டா? பெருமை உண்டா? பேர ஆனந்தம் உண்டா? கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அன்று கைலாச வாசல்ல பிறந்தவர்களுக்கு பிறப்பை தவிர அவங்க வாழ்வுல இறப்பே கிடையாதாமியா. ஆமா, கைலாசத்துல பிறந்திருந்தா சாவு கிடையாது. கட்டக்காரு பொண்டாட்டியும் நீயும் அவரையாமியா போய் அவ வீட்டுக்காரியா போய் சாக்க. அதனால கைலாச வாசல்ல இவர்களெல்லாம் வணங்குவதினால் அருள் இல்லை என்ற அமிர்தத்தை சாப்பிட்டவர்கள், அழியாத ஆயுள் காலத்தை பெற்றவர்கள். ஆமா, கைலையிலே பிறந்தார். ஆவைகளால் இவைகளால் வணங்குவதினால் அருள் இல்லை என்று இறைவன் பகவான் அகில உலகமெல்லாம் படைத்தார். ஒரு உலகத்திற்கு 14 புகனம் என்றும் சத்தா சாகரம் என்றும் மலை மரம் செடை கொடி புல் போன்ற தலை தாவரங்களை எல்லாம் இறைவன் படைத்து தன்னை வணங்க வேணும் என்று இறைவன் பகவானுடைய வடிவத்திலே ஆண்களை படைத்து சிவபெருமானுடைய வடிவத்திலே ஐயா ஆண்கள், சக்தியினுடைய அம்சம்தான் தாய்மார்கள். பெண்களையும் படைத்து நாங்க யாருடைய அம்சம்? பார்வதாதேவியுடைய அம்சம். பார்வதாதேவி சக்தியினுடைய அம்சம்தான் பெண்கள். செல்சு சிவனுடைய அம்சம். ஆமா, சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்ததான் சிவ கைலாசத்திலே குலவிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நாளையிலே படைத்த சிவகோடிகள் எல்லாம் தான் பகவானை வணங்குவார்கள். அப்படி என்றும் நாமளை படைத்த மக்களுக்கெல்லாம் 6 அறிவு கொடுத்தும் ஆசை கொடுத்தார். 6 அறிவுப்பா. ஆமா, நமக்கு தான். அது கொஞ்சம் டவுட்டா தான் தெரியுதா? அதாவது 6 அறிவு நாமளுக்கு படைத்து 3 ஆசையும் சேர்த்து நமக்கு 9 தத்துவங்களை படைத்தார். அதாவது பாருங்க, பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். இரவென்றும் பகலென்றும் இறைவன் பகவான் படைத்த புகணத்திலே ஈயரம்பை ஆனை முதல் 84 கோடி ஜீவராசிகளையும் படைத்தார். படைத்த இந்த உலகத்திலே மக்களை பாதுகாத்து வர வேண்டும் என்று என் ஆதி பராசக்தி ஆண்டவன் சிவனிடத்திலே என்ன சொல்லுகிறாளானா, சுவாமி ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், படைத்த மனுக்களே படியளக்க வேணும், எடுத்த மனுக்களே இறை இழக்க வேணும். பாரதியா சொன்ன போதே பாரதியா பகவானும் அது சொல்ல
அப்படியே நல்லதன்றே ஆதி வெள்ளி கையிலேயே ஆண்டவனர் பகவான் ஆட்டுமன்ற சம்மதி அருண உதயம் போலே கால பொழுததி வெள்ளி நல்ல உதயம் போல வெள்ளி நல்ல விடிய கால அன்றே விடிய காலே நாடி நல்ல தினை எடுத்தா ஈஸ்வரியா பார்வதி அதனோட கையில் கொடுத்தாள் தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தாள் ஆளாகி தினை எடுத்து தினை எடுத்து ஐயா ஆண்டவன் என் கையில் கொடுத்த அப்பாடி ஒடையிழந்து மங்களன்று ஈஸ்வரியா பார்வதி பகவான் அனுப்பி வைத்தாழ்ந்து மங்களம் ஈஸ்வரன் அனுப்புவாள் ஆண்டவன் பகவான் நல்ல தினைய கொண்டு எங்கும் வருவார் உரிய தினைய கொண்டு உரிய கொண்டு உலகம் அல்ல எல்லாருக்கும் பற்றி அகில உலகம் அண்டபகிர் அண்டமெல்லாம் ஆண்டவன் படிகளுக்க வேணுமன்று பார்வதி அம்மாள் அருண உதயத்திலே அதிகால பொழுதிலே அதிக அருண உதயம்னா எந்த நேரம் வெயிலு கெட்டாத நேரம் இந்த உச்சி மத்தியான வெயில்ல எங்கேயும் போக முடியுமா வர முடியுமா அப்படித்தான் வருது அதாவது பாருங்க அருண உதயம் என்றால் 4 to 5 மணிக்குள்ள வீட்டை விட்டு கிளம்பிட்டா எந்த இடத்துக்குனாலும் வெயிலு கெட்டாம போயிடலாம் போன காரியத்தை முடிச்சிட்டு பொழுது சாய புறப்பட்டு மேக்கனிக்கு வந்துடலாம் அப்படித்தானே போய் வர முடியும் மத்தியானம் போல எங்கேயும் போக முடியாது வரவும் முடியாது ஆமா அதனால அருண உதயத்திலே அதிகாலை வேளையிலே இறைவன் பகவான் காலை தீர்க்கடன் நீர்க்கடன்களை எல்லாம் முடித்து ஒன்னு தின்னு சாப்பிட்டு சந்தோஷமா பார்வதாதேவி படி கொடுத்தாள் ஆண்டவன் பகவான் படி வாங்கி இந்த பாரேழு உலகம் எல்லாம் வருகிறார் எப்பா எந்த உயிருக்கு என்ன படி இழக்கணும் எது எதை சாப்பிடணும் உனக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது எந்த சிவங்களுக்கு என்ன படி இழக்கணும்னு படைத்த பகவானுக்கு தான் தெரியுமே தவிர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசைக்கு அவர் அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார் இன்னலை கொடுப்பார் இடைஞ்சலை கொடுப்பார் நல்வாக்கை தருவார் திடீர்னு செல்வாக்கை அள்ளி கோயில கொடுத்துருவார் ஆமா வேலைக்கு தகுந்த கூலி கண்டிப்பா உண்டு 100 ரூபாய் சம்பளம் வாங்குதோம்னா சம்பளத்துக்கு தக்கன வேலை பார்க்கணும் மேல நிமித்துக்கிட்டு அலைய விடாது வயலுக்கு போனா அவன் ஒரு 2 மணி நேரமாச்சு குனிஞ்சு வளைஞ்சு குறுக்கு வளைய முடியுமா வேலை பார்க்கணும் வேர்வை தண்ணி சிந்தினா தான் வாங்குற காசு நமக்கு செவிக்கும் அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம கட்டக்காரருக்கு ஊத்துன்னு ஊத்துத அப்படியா அதனாலே இறைவனாகிய பகவான் அகில உலகமெல்லாம் வந்து எவ்விதமாக படியிழந்து வருகிறாரான ஐயா கல்லில் வாழும் தேரை முதல் கல்லில் வாழ் தேரை முதல் கற்பு சிசு உயிர்களுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சி முதல் படி இழந்தார் இரும்பு யானை முதல் ஐயா யானை ஈஸ்வரன் உயர இழந்தார் அம்மையா யானை முதல்
படி இழந்துதான் மூடித்து பாரு கையிலேயே நினைப்பாரா இசையரை இழந்துதான் முடித்து கைலாசத்தை நினைப்பாரா கைலாசத்தை நினைக்கும் போதே கண்ணனோட தங்கை அம்மா அம்மா கடவுள் தேவி பார்வதியா எப்போ சீமை வருவார் என்று எப்போ சீமை வருவார் அங்கே எதிர்வார்க்காய் சரியா அம்மையாவா எதிர்வார்க்கா உலகமெல்லாம் படியிழந்து கல்லுக்குள் வாரும் தேரைக்கும் தாயார் கருக்குழியிலே வளரும் சிசுவுக்கும் முட்டைக்குள்ளே உருவாகும் கொஞ்சைக்கும் பச்சைக்கும் பறவைக்கும் எய்யுக்கும் எறும்புக்கும் 84 கோடி சிவராசிகளுக்கும் இறைவனே ஆதாரம் அன்று யுக யுக காலங்களாக உலகமெல்லாம் காத்து ரச்சித்த கடவுள் படியளந்த களைப்போடு கைலாச வாசலை நினைக்கிறார். ஏ தம்பி, ஏண்டா இறைவன் கைலாசத்தை நினைக்கிறார்? அதாவது இந்த உலகத்திலே ஆண்டவன் பகவானே ஆதி பராசக்திக்கு ஒரு காவலாக இருந்திருக்கிறார். ஆண்களா என்னைக்கு பிறந்தீர்களோ அன்னைக்கே நீங்க ஒரு காவலாளி தான். யாருக்கு காவலாளி? தன் மனைவிக்கு